ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்பர் சிஸ்டமோட லெசன் 6 டெசிமல் டு ஃப்ராக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டமோட 5 லெசன் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னொரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரி, ஃபஸ்ட்டு டெசிமல்னால் என்ன? டெசிமல்னால் என்னன்னா, நம்பரோட ஒரு வேல்யூவில் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெசிமல் 2 மாடலாக இருக்குது. ஃபஸ்ட்டு மாடல் நம்பர் 1, இந்த 0.12 இதை ஃப்ராக்ஷனாக மாற்றோம்னா 12/100 அப்படின்னு எடுத்துப்போம். இதை கட் பண்ணுறப்போ 325 3/25 தான் இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ. இது நாம் எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக பண்ணிடுவோம். அடுத்து மாடல் நம்பர் 2, 0.12 பார். இந்த பார் அப்படின்னா இதோட மீனிங் 0.121212 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ 0.23 பார் அப்படின்னா 0.232323 போயிட்டே இருக்கும். இதே மாதிரி பார் எந்த வேல்யூ, இப்போ 0.82 இந்த 2க்கு மட்டும் பார் இருந்துச்சுன்னா 0.8222 இந்த 2 மட்டும் போயிட்டே இருக்கும். இதுதான் இந்த பாரோட மீனிங். இதான் மாடல் 2. இதை நாம எப்படி டெசிமல்ல இருந்து ஃப்ராக்ஷனா மாத்துறது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாடல் 2 3 டைப்பா பிரியுது. 3 டைப்பும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 0.4, இந்த 4க்கு பார் இருக்குது. 0.43 இதுல 3க்கு மட்டும்தான் பார் இருக்கு, 4க்கு இல்லை. இங்க 3க்குமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர எல்லா டிஜிட்டுக்குமே பார் இருக்கு. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஒரு டிஜிட்டுக்கு இருக்குது, ஒரு டிஜிட் இல்லை. 2 டிஜிட் இருக்கு, ஒரு டிஜிட் இல்லை. ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3வது டைப்பு, இது ரெண்டுமே 0 பாயிண்ட்ல இருக்கு, டைப் 1 டைப் 2. ஆனால் இங்க 5 பாயிண்ட் ஒரு வேல்யூவோட பாயிண்ட்ல இருக்கு. இந்த 3 டைப்லயும் 3 கொஸ்டின் வச்சிருக்கேன், எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் நம்பர் 1ல 0.4 பார். இதை எப்படி ஃப்ராக்ஷன்ல இருந்து டெசிமலா மாத்துறது? வேல்யூ 0.4, இந்த 4 மேலே போட்டுட்டு கீழே ஒரு 9, இதுதான் இதோட வேல்யூ. இங்க கால்குலேட்டர்ல போய் 4/9 போடுங்க. 0.4444 போயிட்டே இருக்கும். அதோட மீனிங் 0.4 பார். ஓகே, அடுத்தது 0.93 அப்படின்னா இந்த 93 இந்த வேல்யூவை மேலே போட்டு கீழே 2 பார் நாம ரிமூவ் பண்ணணும். அப்போ 2 9 போடணும். அடுத்த கொஸ்டின் 0.631 பார். அப்போ 631 நியூமரேட்டர்ல, டினாமினேட்டர்ல 999. ஃபர்ஸ்ட் இந்த பார், இந்த பார், இந்த பார், 3 நம்பரோட பாரையும் ரிமூவ் பண்ணா நம்ம 3 9 போட்டிருக்கோம். ஐயா, இப்போ டைப் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 0.43 பார். இந்த 3க்கு மட்டும் பார் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா நியூமரேட்டர்ல 43 மைனஸ் இந்த 4 டிவைடட் பை ஒரு பாரை ரிமூவ் பண்ணணும்னா நாம என்ன போடணும்? ஒரு 9 போடணும். டெசிமலுக்கு அப்புறம் இன்னொரு டிஜிட் இருக்கு, அப்போ ஒரு 0 போடணும். பார்த்துக்கோங்க, 39/90 இதான் இதோட ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 48 8க்கு மட்டும் பார் இருக்கு, அப்போ -4 டிவைடட் பை இந்த 8ஓட பாரை ரிமூவ் பண்ண 9, டெசிமலுக்கு அப்புறம் இன்னொரு டிஜிட் இருக்குது, அப்போ ஒரு 0 ஈக்குவல் டு 48 - 4 44/90 தான் இதோட வேல்யூ. ஓகே, அடுத்த கொஸ்டின் 0.633 33 பார் இருக்கு. அப்போ 633 மைனஸ் 6 டிவைடட் பை 2 டிஜிட்டுக்கு பார் ரிமூவ் பண்ணணும். அப்போ 2 9, இன்னொரு டிஜிட் டெசிமலுக்கு அப்புறம் இருக்கு, அப்போ ஒரு 0 ஈக்குவல் டு 627 டிவைடட் பை 990. ஓகே, இப்போ டைப் 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது
டைப் 3 பார்க்கலாம். இந்த மாடல் எப்படி வரும்னா டைப் 1 அண்ட் டைப் 2ல பார்த்தா அதே மாதிரி தான். இப்போ 5.21 பார் இருக்குன்னா 5 + 0.21 பார். இப்போ 5 + 0.21 பார் இருந்தால் என்ன பண்ணுவோம்? 21 divided by 99 equal to 99 into 5 495 plus 21 516 divided by 99 தான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். 2 + 0.12 பார். 2 + 0.12 பார்னா 12 minus 1 divided by 90 equal to 2 + 11 by 90. 90 into 2 180. 180 plus 11 191 by 90. ஓகே, இந்த 2 + 11 by 90 எப்படி மாற்றணும்னு புரியுதா? 2 into 90 180 plus 11 அதை நியூமரேட்டரில் போட்டுட்டு டினாமினேட்டரில் அந்த 90ன்ற வேல்யூவை அப்படியே போடுறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். 96 + 0.16 பார் equal to 0.16 பார் என்ன பண்ணுவோம்? 16 minus 1 by 90 equal to 15 by 90 1 by 6. அப்போ 96 plus 1 by 6 equal to 96 6 are 574 plus 1 575 divided by 6. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, சரி, இதோட நம்பர் சிஸ்டம் டாபிக் நமக்கு முடியுது. இதோட பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம். தேங்க்யூ.